அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய வணக்கங்கள். வெல்கம் டு ராக ஆராதனை சேனல். இன்னைக்கு ராக ஆராதனை சேனலில் ராகங்கள் 16 உருவான வரலாறு இதை எங்கேயோ கேள்விப்பட்டாப்புல இருந்திருக்கும் உங்களுக்கு. நான் வேற ஒரு சேனலுக்காக ஒரு 10 எபிசோட் ஒவ்வொரு ராகங்களை பற்றியும், அந்த ராகங்கள் கர்நாடக இசையில் அந்த ராகங்கள் திரை இசையில் கையாளப்பட்ட விதமும் ஒரு 10 எபிசோட் தனியாக வேற ஒரு சேனலுக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போது என்னோட யூடியூப் சேனல் ராக ஆராதனை அப்படிங்கிற சேனலுக்கு நம்ம ஏன் திருப்பியும் அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுனால திருப்பியும் அந்த ராகங்கள் 16 உருவான வரலாறு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் விதவிதமான ராகங்கள், அவைகள் சினிமா பாடல்களில் எப்படி இசையமைப்பாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை பாடினவங்க யார், அந்த படத்தில் நடித்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான ஒரு செய்திகளோட அந்த எபிசோடை துவங்க போகிறேன். இனிமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராகங்களை பற்றியும் இந்த எபிசோடில் வரும். என்னென்னா, இந்த ராக ஆராதனை சேனலில் நான் பல்வேறு சுவைகளையும் கொடுக்குறேன். அதாவது மகான்களை பற்றியும் சொல்கிறேன். ரமணர், மகாபெரியவா, அண்ட் தென் நம்மளோட பாபா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது இது மற்றபடி சுவைப்பட தெரிஞ்சுக்கிற இந்த ராகங்களை பற்றியும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. இது என்ன ராகம் அப்படின்னு அந்த பாடல்களை கேட்கும்போதே தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஏதோ ஒரு இதை கண்டுபிடிச்சிட்ட உணர்வு வரும். அதனால் ஒவ்வொரு வாரமும் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே பல்வேறு சுவைகளை. இதில் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்னோடய சேனல் லிங்க்கை நான் இனிமேல் போடுறேன். அதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு வேண்டப்பட்டதை என்னோடய சேனல் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பகிர்ந்துக்கலாம், அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணவும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு மேலும் மேலும் பல சுவையான தகவல்களை வழங்குறது தான் என்னோடய ராக ஆராதனை சேனல் வேலையாக நான் நினச்சிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ராகங்கள் 16 உருவான வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம முதல்ல என்ன ராகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சுப பந்துவராளி. இது என்ன சார் இது? சுப பந்துவராளி. பந்துவராளி கேள்விப்பட்டிருக்கோம், சுப பந்துவராளி. ஆமாம், சுப பந்துவராளி அப்படிங்கிறது ஒரு ராகத்தோட பேர். மங்களகரமான சந்திரன், தென்னிந்திய பாரம்பரிய இசை அளவு புதிதில் 72வது மேலக்கர்த்தா துணியில் இந்த ராகம் அமையும். மங்களகரமான சந்திரன், தென்னிந்திய பாரம்பரிய இசை அளவு 45ல் 72வது மேலக்கர்த்தா துணியில் சோகமாக இருப்பதால் சோக பாடல்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சுப பந்துவராளின்னு வச்சுக்கிட்டு அது எப்படி சோகம்? அது என்னமோ தெரியல. சுப பந்துவராளிக்கு இதுதான் ஒரு மீனிங்காக எல்லா இடத்துலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இது இந்துஸ்தானி இசைக்கு சமமானது. முத்துசாமி தீட்சிதர் கிருத்தி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே இந்த சுப பந்துவராளியில் வரும். நம்ம மெயினாக ரெக்கார்டிங்கில் நம்ம நிறைய சினிமா பாடல்கள் சினிமாலாம் பார்க்கும்போது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு சோகமயமான ஒரு சீனாக வரும். அந்த சோகமயமான சீனுக்கு இந்த சுபபந்துவராளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்ளூட்டாக இருக்கலாம், வெணியாக இருக்கலாம், அது சுபபந்துவராளி தான். அது நம்ம டக்குன்னு நீங்கள் அந்த ரெக்கார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம், ஓஹோ இது சுபபந்துவராளி அப்படின்னு. அதாவது ஒருவரை அழ வைக்கிற ராகம்னு கூட இதை சொல்லலாம். என்ன சார் இது பெருசாக சீக்கிர ராகங்களாம் சொல்லிட்டு அழ வைக்கிற ராகம்னு. சில பாடல்கள் சோகமயமாக அது கடவுள்கிட்ட நம்ம இறைஞ்சி வேண்டிக்கிறது கூட ஒரு ஒரு சோகம் கலந்த ஒரு வேண்டுதல் தான். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சாங்ஸ் சினிமாவில் இருக்குது. நம்ம இன்றைக்கி சுப பந்துவராளி ராகத்தில் அமைஞ்ச சில பாடல்கள் அதை திரை இசையில் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு சினிமா பாடல்களுக்குள்ளே போகலாம். சினிமா பாடல்கள் எடுத்த உடனே டக்குன்னு சரோஜதேவி அம்மா பாடல் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. பாலும் பழமும் அப்படிங்கிற ஒரு சினிமா, அதில் ஒரு நல்ல பாட்டு சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, எத்தனை நாளம்மா, இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, எத்தனை நாளம்மா. அதாவது சிவாஜியை பிரிஞ்சுட்டு திருப்பியும் அந்த வீட்டுக்கே ஒரு
அவருக்கு கண்ணு தெரியாது. முதல் மனைவி இறந்து போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நினச்சிருப்பார். ஆனா, அவங்க உயிரோடு இருந்துட்டு திருப்பி அந்த வீட்டுக்கே வந்து பணிவிடை செய்யும்போது, தான் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ இந்த "கட்டிய தாலி கணவனுக்கே" என்ற அந்த ஒரு ஸ்டான்ஸாஸ்லாம் ரொம்ப அழகா வரும். சோகத்த பிழிஞ்சு சுசீலா அம்மா பாடிய இந்த பாடல் சூப்பப்பந்து முரளி தான். அப்புறம் நம்ப அம்மா, ஐ மீன் ஜெயலலிதா அம்மா. ஃபர்ஸ்ட்டு 1000ல் ஒருவன் படத்துல நம்ப எம்ஜிஆரோட நடிச்ச அந்த படத்துல இடம்பெற்ற சூப்பரான சாங்ஸ், சுசீலா அம்மா சாங்ஸ் நெறைய இருக்கே. இந்த சாங்ஸ் தான் அதில மெயின். இன்னைக்கும் நம்ம டிவிலயும், அதுலயும் இதுலயும் அவங்களோட முகபாவத்த எவ்வளோ அழகா சார்மிங்கான ஒரு அழகான முகம். அந்த முகத்துல இந்த பாட்ட சோகம் ததும்ப எம்ஜிஆர நெனச்சு பாடுவாங்க. என்ன பாட்டு? உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் என்னை நான் கொடுத்தேன் என் ஆலயத்தில் தலைவன் ஆலயத்தில் இறைவன் உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன். எல்லாருக்கும் ஆயிரத்தில் ஒருவன்ல ஜெயலலிதா அம்மா பாடிய அந்த சோகமயமான ஒரு காட்சி வந்து போயிட்டுருக்கும். அடிக்கடி எம்ஜிஆரோட ஃபோர்ஸஸ் வேற நடுவுல காட்டுவாங்க. சூப்பரான ஒரு படம். இன்னைக்கும் அந்த பாடல டக்குன்னு கேட்டீங்கன்னா, "சூப்பப்பந்து ஊராளி" அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவன்தான் மனிதன். கண்ணதாசன் நெறைய பாடல்கள், தத்துவ பாடல்கள் எழுதியிருக்கார். அதுல இந்த பாடல் பட்டி தொட்டியில எல்லாருக்கும் தெரியும். என்ன பாடல்? டிஎம்எஸ் பாடியிருக்கார். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலிலே ஆடாதோரு கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அதாவது நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு குழந்தைகிட்ட பாடிட்டு இருப்பார். கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு அந்த குழந்தை அழகா நின்றுட்டுருக்கும். அதில் இந்த பாடல் வரும். படமே வந்து ரொம்ப சோகமயமான ஒரு படம் தான். அதில் நிறைய பாடல் தத்துவ பாடல்கள் மாதிரி வரும். அழகழகான பாடல்களில் நிறைஞ்ச ஒரு முத்துக்குவியல் தான். அதில் இந்த பாடல் சுபபந்து விராடி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, சோகமயமான ஒரு ராகம். அதுதான். அடுத்தது ரஜினி. ரஜினி சாங்ஸ் என்ன சார்? அவரும் ஆர்த்தடாக்ஸா நடித்த ஒரு படம். அவரோட 100வது படம் ராகவேந்திரன். மகாவன் ராகவேந்திரரா நடித்த படத்தில் ரொம்ப ஒரு அழகான பாட்டு. இன்னைக்கும் சூப்பர் சிங்கரில் அதில் இதில் எல்லாருமே பாடக்கூடிய ஒரு பாடல். அழைக்கின்றான் மாதவன் ஆனிரை வேப்பவன் குருவே சரணோ ஸ்ரீராகவேந்திரா ஸ்ரீராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். ஜேசுதாஸ் பாடியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிருஷ்ணரோட புல்லாங்குழல், கிருஷ்ணர் வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது ராகவேந்தருக்கு. ராகவேந்தரோட கடைசி பிருந்தாவன சமயத்தில் டக்குன்னு அவர் வந்து மாதவன் என்னை கூப்பிடுறான், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படின்போது அவரோட சமாதியை கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு இருப்பாங்க. அவரோட சீடர் அப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கணேஷ் வேக வேகமாக வந்துட்டுருப்பார். நடுவில் அவருக்கு நிறைய இடையூறுகள் இருக்கும். அந்த இடையூறுகள்லாம் தாண்டி வேகமாக ராகவேந்தரை பார்க்கலான்னு வரும்போது பார்த்தோம்னா ராகவேந்தர் சமாதி அடைஞ்சிருவார். உடனே ஓன்னு அழுது உன்னை பார்க்க தான் ஓடி வந்தேன்னும் போது அவருக்கு தனியாக காட்சி தருவார். அப்பண்ணா அழாதே அப்படின்னு. அதுதான் இந்த ராகவேந்தர் படத்தில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரஜினியோட நடிப்பா, ஜேசுதாஸோட பாடலா, அந்த இசையா, இசைஞானியோட இசையமைப்பா, எல்லாமே எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு இல்லாமல் இருக்கும். இது வந்து சுபபந்து விராடி. அடுத்தது பயணங்கள் முடிவதில்லை. இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்க பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். வைகரையில் வைகை கரையில் வைகரையில் வைகை கரையில்
அது பாருங்க, அது அப்படியே சோகமயமா இருக்கும் அந்த பாடல் முழுக்கவே. மோகன் நடிச்சு, அந்த பயணங்கள் முடிவுல அந்த செட்டுங்கலாம் மதர்லேண்ட் பிக்சர்ஸ்ல அது ஒரு செட்டு வரும். அதுக்கு பாலு தான். இன்னைக்கும் பாலுவோட குரல் இல்லைன்னா, மோகனே சொல்லியிருப்பார். அவர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைன்னு. அவ்வளோ அழகான வாயசைப்பு. அவ்வளோ அழகா இவர் பாடியிருக்கிறத அவர் வாயசிக்கிறார். அத நம்ம சினிமால பார்க்கும்போது என்னமோ மோகனே பாடுறாப்புல இருக்கும். அதனால தான் அவருக்கு மைக் மோகன்னு பேர் வச்சாங்களோ என்னமோ தெரியல. சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல் இசைஞானி இசையமைப்பில நம்ப சோமபந்து முரளி ராகம். அடுத்தது எம்எஸ்வி. இது வந்து ஒரு டிவோஷனல். நான் அத ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே முதல்ல பாடணும்னு நெனச்சேன். நம்ம எம்எஸ்வி பாடுவார். அடிக்கடி அவரோட கச்சேரியில பாடுவாரு. அதாவது ஐயப்பன் சாங். அமர ஜீவிதம் சுவாமி அம்சவாகனம் பதித வாகனம் சுவாமி தீவதாரணம் அமர ஜீவிதம் சுவாமி அம்சவாகனம் பதித பாவனம் சுவாமி அம்சவாகனம் ஓ ஓ ஓ அதாவது ஐயப்பன் மேலே ஐயப்பன் வந்து அந்த யானையில் ஊர்வலம் வரதை வச்சு ஒரு அழகான ஒரு சாங். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங். இன்றைக்கி கூட நீங்கள் எம்எஸ்வியோட டிவோஷனில் கேட்கலாம் அந்த பாடலை. இது வந்து சுபபந்து முரளி. அடுத்தது சிவகவி தியாகராஜ பாகவதர் பாடல். என்ன பாடல்? அம்பா மனம் காணில் தூண்டது கடை கண்பார் திருவடினை துணையில் அம்பா மனம் காணில் தூண்டது கடை கண்பார் திருவடினை துணையில் அம்பா. இந்த பாட்டு அது வெம்பவ நோயரல் அன்பர் தமக்கருடும் கதம்பவன குயிலே அப்படின்னு சொல்லிட்டு கடம்பே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கும். இது வந்து ஒரு அம்பாள் பேரில் அமைஞ்ச ஒரு பாடல். எம்கே தியாகராஜ பாகவதர் பாடிய சிவகவி. இந்த பாடலும் சுபபந்து முரளி ராகம் தான். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு இந்த பாடல் தான் நான் சூஸ் பண்ணேன். இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல். பாலச்சந்தர் சாரோட படம். அபூர்வ ராகங்கள். வாணி ஜெயராம் அம்மாவுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்த பாடல். வாணி ஜெயராம் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. ஸ்ரீவித்யா அவனோட கண்களையே பெரிய செட்டாக போட்டு எடுத்தாரோ பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தவுடன் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. படத்தில் டைட்டில் சாங்காக வரும். என்ன பாட்டு? ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதயச் சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதயச் சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். ஆ நவராக மாளிகை ஒவ்வொன்றும் வந்து எனக்காக ஏன் வரும் அழகான ஒரு வார்த்தை. எல்லாமே கண்ணதாசன் அழகாக எழுதியிருப்பார். அப்புறம் நாளை பொழுது என்றும் நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்ந்த அதை நடத்த ஒருவன் உண்டு, கிழில் தாங்க வேளை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க, இந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல
வேதனையும் மாறும் மேகத்தை போல. ஒவ்வொரு சரணமுமே எதை விடுறது எதை பாடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகான வரிகள். அதுக்கு அவ்வளோ உயிர் கொடுத்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் சுபபந்து உரளி ராகம் தான். அதை இனிமே எழு சுரங்கள் பார்க்கும்போது கேட்கலாம். ஏன்னா அந்த பாடல்கள் ஒரு சோகம் இருக்கும். அது வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக தான் அதில் எம்ஆர்பின்னு சொல்லிட்டு அவங்க பாடுவாங்க கச்சேரியில். ரொம்ப நல்லா பாலச்சந்தர் அதை படமாக்கியிருப்பார். சரி நேயர்களே, நம்ம அடுத்த எபிசோடில் ராகங்கள் 16ல் வேற இன்னொரு ராகத்தினோட தலைப்பில் எடுத்துக்கிட்டு அந்த ராகங்களில் அமைந்த சினிமா பாடல்களை நம்ம இனிமே வாரம் பார்க்கலாம். அதுவரையில் உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி. வணக்கம்.